ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பனானா ஸ்மூத்தி பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தொடங்கிடலாமா நம்ம வீடியோவை? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 பனானா சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி, அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி. நான் சுகர் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். சுகர் எல்லாம் சேர்க்க வேண்டாம், ஹெல்த்தியாக இருக்குங்க ஹனி கொடுத்தா. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும், ஏன்னா பனானா இனிப்பாக இருக்கும், ஹனி இனிப்பாக இருக்கும். இது கூட இப்போ நான் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம், நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பனானாலாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கிளாஸில் ஊற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ரீஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் போட்டுடலாம். இதில் 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு, வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஐஸ்கிரீம் போட்டாச்சு. நான் இப்போ கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அது மேலே டாப் அப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் ஸ்மூதி, பனானா ஸ்மூதி, ஒரு வெனிலா ஃப்ளேவரில் பனானா ஸ்மூதி பண்ணிட்டோம். இது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கொடுக்கலாம், சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம். ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இல்லை, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video. Take care.